ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவிந்த். ஒன் பிளஸ் எப்பவுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு காம்படிஷனா உடனே ரியல்மி போட்டிக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். ஒன் பிளஸ் 9RT, ஒன் பிளஸ் 10 அதெல்லாம் வந்தப்ப ரியல்மி GT சீரிஸ்ல ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஒன் பிளஸ் 11 லான்ச் பண்ணிட்டாங்களே, உடனே ரியல்மிக்கு கண்ணை உறுத்திடுச்சு. ரியல்மி அடுத்ததா ரியல்மி GT3 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஒன் பிளஸ் 11 காம்படிஷனா இருக்க போறாங்க. அதுவும் ஒன் பிளஸ் 11 இருக்கக்கூடிய ஹைலைட்டடான மெயின் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி அதை விட சில விஷயங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாகவும் கொடுத்து அதை விட இன்னும் கம்மியான செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்கான பிளான்ல ரியல்மி இருக்காங்களா. சோ அப்படி இந்த ரியல்மி GT3 ஸ்மார்ட் போன்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது, எப்ப என்ன பிரைசிங் எதிர்பார்க்கலாம், எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ரியல்மி GT3 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேர் அடிபடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன் பிளஸ் 11 அதை லான்ச் பண்ணாங்களே, அது லான்ச் பண்ணதுனாலே என்னன்னு தெரியல, திடீர்னு ரியல்மி GT3 ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிட்டைல் பாக்ஸ்க்கான ஒரு இமேஜ் இன்டர்நெட்டில் லீக் ஆச்சு. இதை ரியல்மி லீக் பண்ணாங்களா இல்லை எப்படின்னு தெரியல, பட் இந்த ஒரு இமேஜ் ஆக்சுவலி இப்போ இன்டர்நெட்டில் லீக் ஆயிருக்கு. இதன் மூலியமாக தான் ரியல்மி GT3 அடுத்து வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இப்போ இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரியல்மியுமே அவங்களுடைய குளோபல் ட்விட்டர் ஹேண்டில் ரியல்மி GT3 ஸ்மார்ட் ஃபோனை நாங்கள் அடுத்து குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஒரு ட்வீட்டை போட்டு அந்த ட்வீட்ல ஒரு போஸ்டர், இந்த ரியல்மி GT3க்கான ஒரு போஸ்டரையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால தான் ரியல்மி GT3 அடுத்து வரப்போகுது அப்படின்ற விஷயம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவுமே இந்த ரியல்மி GT3 ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அடுத்து லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்த ரியல்மி GT Neo 5 அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் சைனாவில் இப்போ லான்ச் பண்ணாங்களே, அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரியல்மி GT3ன்னு வரப்போகுது. இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, குளோபல் மார்க்கெட்டில் மொத்தமாக சேர்த்து ரியல்மி GT3 அப்படின்ற நேமில் தான் வரப்போகுதான். அதற்கான அந்த பாக்ஸ் தான் இப்போ ஆக்சுவலி லீக் ஆயிருக்கு. இதன் மூலியமாக தான் ரியல்மி GT3 பற்றின இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி நமக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி GT Neo 5 லான்ச் ஆயிருக்குல்ல, அந்த லுக் தான், அதே எக்ஸாக்டான லுக்ல தான் இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது. அதே மாதிரி அந்த டியூல் டோன் பேட்டர்ன், மேல அந்த கேமரா மாடல் செக்மெண்ட் ஒரு பிளாக் கலருக்கான டோனும் மற்றபடி ஒரு பிளைனான டிசைன்லயும் இருக்க போகுது. அதுலயும் அங்க அந்த RGB லைட்டிங் இருந்துச்சுல, கேமரா மாடலுக்கு ரைட் சைட்ல ரெக்டாங்குலர் ஷேப்ல ஒரு RGB லைட்டிங் கொடுத்திருந்தாங்களே, அந்த லைட்டிங்கோட தான் இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு வரப்போகுது. அண்ட் பேக் சைட் மெட்டீரியலும் ஏஜி கிளாஸ் மெட்டீரியல்ல இந்த ஸ்மார்ட் போன் வரும், மேட் ஃபினிஷ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்போதைக்கு சொல்லப்படுது. அடுத்து இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்குள்ள போனோம்னா, ஆக்சுவலி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் நாம ஒன் பிளஸ் 11 பார்த்தோம்ல, ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் முக்காவாசி இருக்க போகுது. அதே மாதிரி தான் இங்கே டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல கொடுக்க போறாங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் ஒன் பிளஸ் 11 விட இன்னும் பெட்டரா 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வர போறாங்க. அண்ட் அதோட அந்த 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங் ஃபீச்சர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இருக்க போகுது. அடுத்து மொபைலுக்கான பேட்டரின்னு வந்தோம்னா, இங்க 5000 mAh பேட்டரி கொடுக்க போறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 150 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட ஒரு வேரியன்ட் கொடுக்க போறாங்க. ஆக்சுவலி ஒன் பிளஸ் 11 நமக்கு 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருந்தாங்க. அதை விட பெட்டரா 150 வாட்ஸ்க்கான சார்ஜிங் வரப்போகுது. பட் இதோட நிறுத்த போறது இல்ல, இதுல இன்னொரு வேரியண்ட்டும் இருக்க போகுது. 240 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட ஒரு வேரியண்ட்டும் இருக்க போகுது. அண்ட் இந்த 240 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வரக்கூடிய இந்த வேரியண்ட்ல 4600 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொந்த வகையில் ரெண்டு வேரியன்ட், ரெண்டு ஸ்மார்ட் போன் வரப்போகுது. 150 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட ஒரு ஸ்மார்ட் போன் அண்ட் 240 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்ற மாதிரி வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 240 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கை இந்த ஸ்மார்ட் போன்ல எடுத்துட்டு வர போறாங்க. இது போக மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன் பிளஸ் 11 இருந்த அதே Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ப்ராசஸரை மார்க்கெட்ல லோவஸ்ட் பிரைஸ் செக்மெண்ட்ல எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி ஒன் பிளஸ் 11 கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்தாங்க, பட் இது அதை விட இன்னும் கம்மியான செக்மெண்ட்ல வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இது கூட LPDDR5 ரேம் டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்க போகுது. அதனால கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல டாப் நாச்சான ஒரு ஃபிளாக்ஷிப்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்லயும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு வந்தோம்னா, ஆக்சுவலி கேமரா இங்கேயுமே ஒன் பிளஸ் 11 இருந்த அதே கேமரா தான். பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான கேமரா, சோனி IMX 890 அப்படின்னு சொல்லக்கூடிய அதே சென்சார் ஒன் பிளஸ் 11 கொடுத்திருந்தாங்களே, அதே சென்சார் பேக் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் போனுக்கான பிரைமரி கேமரா வரப்போகுது. அண்ட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கேமரா இருக்க போகுது. அண்ட் இது கூட சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி கொடுக்க போறாங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரா ஆஸ் யூஷுவல் அந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்க போறாங்க. அந்த வகையில் ஓவரால் கேமரான்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒன் பிளஸ் 11 இருக்கக்கூடிய அதே கேமரா தான் இங்க இந்த ரியல்மி GT3 இருக்க போகுது. எந்த வித்தியாசமும் பண்ணாம அப்படியே டிக்டோவா அதே மாதிரியான கேமரா செட்டப்பை இங்க ரியல்மியும் கொடுக்க போறாங்க. இது போக மொபைல்ல அதர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது இங்க இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. அண்ட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் அதெல்லாம் காமனா எப்பவும் போல கொடுக்க போறாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா இதுல IR பிளாஸ்டரும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் OS Android 13 கீழே Realme UI 4.0 கீழே வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் போனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டா அகைன்ஸ்ட் ஒன் பிளஸ் 11 தான் லான்ச் பண்றாங்க. ஒன் பிளஸ் 11
இருக்குது. ஒரு ஸ்ட்ரைட் காம்படிஷனாக இருக்கிற மாதிரியான ஃபீச்சரோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. ஒரு சில விஷயங்கள் ஒன் ப்ளஸ் 11 விடவுமே பெட்டராக கொடுத்துருக்காங்க. மெயினாக அந்த 144 வாட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் ஆகட்டும் அண்ட் 150 வாட்ஸ் அண்ட் 240 வாட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கறதாகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் ஒன் ப்ளஸ் 11 விட இன்னும் பெட்டராக அப்கிரேட் பண்ணி இந்த Realme GT 3 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. சரி, எல்லாமே அப்கிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. பட் ப்ரைசிங் என்ன ப்ரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரைசிங்கும் ஒன் ப்ளஸ் 11 விட கம்மியாக வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஆக்சுவலி ஒன் ப்ளஸ் 11 ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் 40,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு ஆக்சுவலி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக அதை விட கம்மியாக வரும். மோஸ்ட்லி 38,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 150 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய அந்த வேரியன்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அந்த 240 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய அந்த வேரியன்ட் மோஸ்ட்லி 40,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ப்ரைசிங்கும் ஒன் ப்ளஸ் 11 விட கம்மியாக செட் பண்ணி ஒன் ப்ளஸ் 11 இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் டிக்டோவாக கொடுத்து ஒரு சில விஷயங்கள் இன்னுமே அப்கிரேட் பண்ணி இந்த Realme GT 3 மார்க்கெட்டில் வரப்போகுது. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் டேரெக்டாக ஒன் ப்ளஸ் 11 காம்படிஷனாக வரப்போகுது அப்படின்னு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி மார்ச் மாதம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக தெரியல. பார்ப்போம், மார்ச் மாதத்தில் கொண்டு வராங்களா இல்லை சர்ப்ரைசிங்லி பிப்ரவரி எண்ட்லேயே கொண்டு வராங்களான்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஒன் ப்ளஸ் 11 காம்படிஷனாக இந்த Realme GT 3 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. ஸோ அப்படி வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன் ப்ளஸ்க்கு காம்படிஷனாக Realme இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் ஒன் ப்ளஸ் வாங்குவீங்களா இல்லை Realme வாங்குவீங்களா? உங்களுடைய ஆப்ஷன் எதுவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.